எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம்யா. வல்லாரலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. ஓ முகரக்கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தின 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாயை தர. ஸ்டூபிட். லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாச்சி. நர்ஸ் அந்த போலி பியானடு. என்ன இந்த புதுக்கு புதுக்குறாரு? ஏய் திரும்பி ஓ ஹீரோவா? லிட்டில் பேக். அங்க பாத்தியா எலும்புல ஊசி போறான். எவன் மாட்டானோ தெரியல. ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான்சென்ஸ். இந்த மாத்திரையை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு. பிடி. ஒரே வேலையா? ஆமா, பீஸ கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர் காரு. காந்தாரா உட்காருங்க உட்காருங்க. என்ன செய்யுது உடம்புக்கு? ஒரே வயித்து வலிங்க. வயித்து வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. ஐசி. இன்னைக்கு திருப்பதி போறையா. வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா. அட ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள் கும்பிட்டு போறேன். அதுதான் நேர்த்தி கடன். நேர்த்தி கடனா? சரி சரி ஒன்றும் பயப்படாதீங்க. நல்லா செக் பண்ணிடுவோம். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி இந்தியா ஹார்ட்ல குதிரை ஓடுற சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் 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 தானே கேட்கும். இது என்ன கடமை கடமை கடமைக்குன்னு கேக்குது. எது பதட்டமா இருக்கியா? ஆமாய்யா, ஏதோ அவமானி பயமா இருக்கு ஐயா. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? கண்ணை துற. இந்த கண்ணு. வாயப்போல. நாக்கு நைட்டு. என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது? சுருட்டியா உள்ள. அம்மாடி. சரி உனக்கு பிளட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்குங்க. நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா. மோஷன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏப்பல் நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோஷன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார் அது இங்க எடுக்க வேண்டியதில்லை சார். நானே எடுத்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். என்ன அது புளியோர புட்ட மாதிரி கொண்டாந்துருக்க சார்? நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர்னு இடம்ல கேட்டுச்சு நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார், அதனால தான் மொத்தமா எடுத்து வந்துட்டோம். உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனுங்கிறது எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதுன்னு குறை சொல்ல கூடாது. 10,000 செல்லுக்கு போன் பண்ணுங்க, நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே ஆஸ்பத்திரி ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்களா. ஐயோ தூக்கி வீசிட்டான். தண்ணி வேணும்னா அங்க வாங்கி குடிக்க முடியாது. இங்க வந்து அலறதான் காலையில இருந்து கேக்குறேன் டாக்டர். ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்களா? நர்ஸ்? எஸ் டாக்டர். வாட் நான்சென்ஸ். ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி தண்ணி கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. கொடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்ததுல இருந்து பீஸ் கூட கட்டல, அதுக்குள்ள அவன கொல்ல பாக்குறீங்களா? டாக்டர் ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ irresponsible இருக்க. டாக்டர் ஷட் அப். ஒரு டாக்டர் பேசுறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்க. அந்த ஆளு என்ன செய்யறாருன்னு. அங்க பாருங்க நோங்க பாருங்க. ஏய் என்னடா நான் கொடுத்த தண்ணியில பிராண்டியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற? 4 நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ராவா சாப்பிட்டு உன் குடல் குந்தாலாம் வெந்து போச்சுடா சின்னச்சாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. ஆமா. அன்னையில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுறேன் டாக்டர். இன்னைக்கு தண்ணி கேக்குற ஒருத்தர தர மாட்டேங்கிறாங்க. ஆக இது வரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல. தண்ணியை ஊத்தி சாப்பிடும்போது எதுக்கு நிப்பாட்டணும்? ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர். என் முழு அன்பையும் பாத்துங்க. இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரது. சண்டால பைய என் ஆஸ்பத்திரியை கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு போயிட்டானே. என்ன ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன ஆச்சு டாக்டர்? என் பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய சம்பவத்தை நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்பட மாப்பிள்ளை ஏன் உயிரோட விட்டீங்க? அவனுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே? ஐயோ நான் எதுவும் பண்ணலீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ளை. சரியா நீயே மாப்பிள்ளை இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ அவசரப்பட்டு லூசுத்தனமா பேசாதீங்க சார். பொண்ணை பாம்பு போட்டுருச்சு சார்.
பொண்ண பாம்பு போட்டுருச்சா? அது வரைக்கும் நீ என்னையா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க. அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கடிச்சிச்சு அது? பொண்ணோட உதட்டலங்க. உதட்டல கடிச்சிச்சா? ஏடா வாயில கடிச்சிச்சு வச்சிட்டு பேசிட்டீங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உள்ள. நல்லா போய் தூக்குடா டேய், பாத்து தூக்குடா. என்ன ட்ரீட்மென்ட் எடுக்கிறது? ஏதாவது செஞ்ச பொண்ணு ஏன் காப்பாத்துக்கிட்டா? டாக்டர், என் வருங்கால பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சைலன்ஸ் சைலன்ஸ். டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரீட்மென்ட் எடுக்கணுங்க நீ. அப்பதானே கியூர் பண்ண முடியும். பாய் சார், அந்த பேஷண்ட் கொண்டாரு சார். சீக்கிரம் வா. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. காத்து விடுங்க. ஒதுங்கி நில்ல. கட்டாதயா. பாய், நான் ட்ரீட்மென்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறா பாத்துக்கிறியா? சரி. குத்து மதிப்பா போந்துற வேண்டியதா. அப்பா, எவ்வளவு வருஷம்யா? ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க டார்லிங். இங்க பாருங்க. இங்க ஆங்கில பாருங்க. ஆங்கில முடிச்சுக்கிட்டா அவன் டாக்டர். எந்திரிமா, எந்திரி. அப்படி உள்ள இறங்க. வாங்க. பார்த்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்பிள, பொண்ணு பொழைச்சிக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணுகளை தாலி கட்டி குடும்பத்தை படுறாயா. மாப்பிளைய கையோட கூட்டி போங்க. யார்? நானு. பின்ன நீதான். ஏயா, தாலியே கட்டாம எத்தனை பேர் முன்னாடி நீ குடும்பம் நடத்துவ? தாலி கட்டி நான் தனியா போய் குடும்பம் நடத்துவா? குடும்பம் நடத்தனா? என்னையா சொல்ற? பின்ன உசுரை காப்பாத்துறேன்னு பாதி சொல்லி முடிச்சுட்டேன். நான்சென்ஸ். ஒரு டாக்டர் வந்து என்ன பத்தி பேசுறா? நான் பண்ண ட்ரீட்மெண்டா? இது ட்ரீட்மெண்டாயா? யோ, வாயோட வாய் வச்சு உரின்னு உறிஞ்சி பார்க்க மென்னு துப்புற மாதிரி பளிச்சு துப்பிட்டு இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ டபார் இதே மாதிரி என்ன கடிச்சிருந்தா இதே ட்ரீட்மெண்ட் பண்ணுவே நீ? டேய், மரியாதை. என்ன யார்கிட்ட வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு எம்பிபிஎஸ் கிட்ட பேசுறேங்கற மறந்துறாடா. என்ன கற்பனை இது? வரம்பு மீறி யோ டாக்டர், விஷத்தை இப்படித்தான் எடுப்பேன்னு முதல்லயே சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டாம். என் மாப்பிளைய பக்கத்துல வச்சுட்டு மாங்குன்னு 3 தடவை பாத்துட்டே. அப்ப நான் இல்லன்னா பரவாயில்லையா? யோ, உன் பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேயா? கட்ட மாட்டீங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிளை. என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. நான் என்ன மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏம்மா, ஏண்டி தங்கம்? கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. வா. ஐயோ முன்ன புண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது கல்யாணம் தானே. என் வாழ்க்கை துணைவியா ஒரு கப்பி பீஸ் தான் வரும்னு நினைச்சேன். ஆனா ஒரு ஆக்சிடென்டா இப்படி ஒரு பப்பி பீஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ காட் இஸ் கிரேட். அம்மா, என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 முழம் குண்டு மல்லி கொடுங்க. எதுக்குங்க 10 முழம்? ஒரு முழம் போதும். நோ. We are new coupled marriage. ஐயோ, மார்க்கெட்டுங்க. மார்க்கெட்டா? உன் புருஷன் பாடி கட்டா இருக்கும்போது நீ மார்க்கெட்டுக்கு பயப்படுற? இந்தாமா போய் 1000 பூ கடையை வாங்கி போ. எதுக்குங்க 1000? 100 ரூபாய் போதும். எவ்வளவு சிக்கன என் பொண்டாட்டி. என்ன ஏமா எது ரவுடி தொடுறான்? எங்க சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு சார். வாங்க சார், வந்து பாருங்க சார். எங்க சித்தப்பா எப்படி செத்துக்கிறான்னு பாருங்க சார். எப்பமா செத்தாரு? இப்பதான் சார் என் கூட பேசிக்கிட்டே வந்தாரு. மார்க்கெட்டுக்கு வந்து மளிகை சாமான் விலை கேட்டா மாரடைப்புல செத்து போயிட்டாரு. அப்ப மார்க்கெட்டுக்கு வந்தா மாரடைப்பு வருமா? என்ன சார் பண்றது? விக்கிற விலைவாசி அப்படி இருக்கு சார். ஐயோ, இப்ப என்னமா பண்றது? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? ஏமா, நான் ஏதாச்சும் உனக்கு வேண்டாம் சார். நான் போய் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஈரமா வைக்காம இந்த பணத்தை கொஞ்சம் பாத்துட்டு. நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கிறேம்மா. பாத்தியா பத்துமா, மனுஷனுடைய வாழ்க்கைய பாத்தியா? நடக்கும் போது சாகுறான், நிக்கும் போது சாகுறான், தூங்கும் போது சாகுறான், தும்மும் போது சாகுறான். தரும தலை குனிஞ்சு அதர்மம் தலை விரிச்சு தாறுமாறா ஆடுதும்மா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை பறி கொடுத்துட்டு கத்தி கதறி அழுகிறான். இங்க இருக்க எவனாச்சும் ஒருத்தன் கண்ணால பாக்குறானா, காதால கேட்கிறானா? இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையம்மா. ஏங்க நீங்க ஏங்க புணத்தை படுக்க போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே அழறீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பத்மா, ஒரு மருத்துவருடைய மனைவிங்கிற பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா போன ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ரொம்ப நன்றி சார்.
எங்கயா இங்க இருந்து என் பணம்? அது எந்திரிச்சு ஓடிடுச்சுமா. ஓடிடுச்சா? பணம் எப்படி ஓடும்? நிஜமா ஓடிச்சுமா. வேணா என் பொண்டாட்டிட்ட கேளுங்க. ஆமா இப்பதான் எந்திரிச்சு ஓடிச்சு. யாருக்கிட்ட கதை விடுற? மரியாதை என் பணத்தை கொடு. ஐயோ சத்தியமா ஓடிச்சுமா. நான் எப்படி ப்ரூவ் பண்றது தெரியல. என்னைய நடக்குறீங்க? தெரியலையே. அவன் என்னென்ன திருடுறானா? இப்ப பணத்தை திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? திருடனா? புருஷன் செவுளு தனியா பிஞ்சுக்கிட்டு போயிடும். தனியாவா? ஓய் நான் யாரு தெரியும்ல? பட்டம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுண்டா. உசிப்பியா? இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த பாருமா, இந்த மாதிரி லோக்கல் வேடலாம் என்ன பேசாத. நான் ஒரு டீசென்ட்டான டாக்டர். டாக்டரா நீயா? ஆமா. அப்படி பாடு மாப்ளை. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு மனுஷன் செத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ணு கிட்னி ஹார்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத கொண்டு போய் வித்து காசாக்கிடலாம் தானே ஆட்டைய போட்டுருக்க நீங்க. தேவையில்லாத கற்பனையோட பேசிட்டு நல்லா. ஒண்ணே பணத்தை கொடு, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை கொடு. இந்த மாதிரி மெட்டலுக்கு பயப்பட டாக்டர் நான் இல்ல. அம்மா என்னடி பாக்குற? என்னங்க குடுக்காத. அம்மா குடுத்துரு. மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு. டாக்டர் மறுபடியும் சித்தப்பதுக்கு அடுத்து எந்த ஏரியால பணமா படுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே.